வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அமாண்டா போயம் பற்றி பார்க்கலாம். இந்த போயமை எழுதினது ராபின் கிளைன். இந்த போயமில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது என்றைக்குமே பறி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன ஒரு குழந்தைய பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் என்னென்னா அமாண்டா. அமாண்டா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த போயமில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். Stanza 1. Don't bite your nails, Amanda. Don't hunch your shoulders, Amanda. Stop that slouching and sit up straight, Amanda. பொதுவாக பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இது பண்ணுங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல அமாண்டாவோடைய பேரண்ட்ஸு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நகம் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க, ரொம்பவும் லேசியாக உட்காராதுன்னு சொல்கிறாங்க, தன்னுடைய ஷோல்டர் எப்பவுமே இந்த பெண்ட் பண்ணி உட்காராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதோட டோன் எப்படி இருக்குன்னா, ஒரு பாசமாக ஒரு சொல்லாமல் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக அவங்க சொல்கிறாங்க. There is a langed emerald sea where the sole inhabitant is me, a mermaid drifting blissfully. ஸோ இந்த லைன்ஸில் அமாண்டா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறா. இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம், அதாவது தன்னுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, டே டு டே உங்களோட கமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டா இமேஜின் பண்ணி பார்க்குறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எந்த மாதிரி உன்னோட இடம் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எமரட் சி எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி அமைதியாக இருக்கணும். அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவள் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த உலகத்தில் அமைதி இருக்கணும். யாருமே நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான அந்த உலகமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன இமேஜின் பண்ணி பார்க்குறாருன்னா, ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி இருக்கணும். அந்த கடலில் இருக்கிற எல்லா பகுதிக்குமே போகணும். யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிற அந்த அலைகளாக இருக்கட்டும், பச்சை பசன்னு இருக்கிற அந்த கடலாக இருக்கட்டும், யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அவள் இஷ்டத்துக்கு அவள் எங்கே வேணாலும் போகணும்னு நினைக்கிறாளோ அங்கெல்லாம் அவள் போகணும். இது எல்லாமே அமாண்டாவோட இமேஜினேஷன் மட்டும்தான். Did you finish your homework, Amanda? Did you tidy your room, Amanda? I thought I told you to clean your shoes, Amanda. மறுபடியும் அமாண்டா கிட்ட கமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய அந்த ஹோம்ஒர்க்லாம் நீ ஃபினிஷ் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. உன்னுடைய அந்த ரூம் எல்லாத்தையுமே சுத்தம் படுத்திட்டியான்னு கேட்குறாங்க. உன்னோட ஷூஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டியா, அதாவது வாஷ் பண்ணிட்டியா அப்படின்னு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அமாண்டா அப்படிங்கிற அந்த பேர் அவங்க சொல்லும் போது எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துருக்காரு போயட். ஸோ இப்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அமாண்டா அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லும் போது எல்லாமே அவங்க நம்ம கூலாக சொல்லாமல் ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரொம்ப ட்ரபிளாகி ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. I am an orphan roaming the street. I pattern soft dust with my hushed bare feet. The silence is golden, the freedom is sweet. அமாண்டா தன்னுடைய அந்த கற்பனை உலகத்திலேருந்து வெளியே வந்தக்கப்புறம் அவருடைய அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் இந்த டெய்லி இந்த ரொட்டீன் விஷயங்கள் இருக்குது பார்த்தியா, இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு அனாதை மாதிரி ஸ்ட்ரீட்டில் அங்கேயும் இங்கேயும் போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு எய்மே இல்லாமல் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்ஃபனை தான் இண்டிகேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாதிரி இவளுக்கு ஒரு எண்ணங்கள் தோணுது. அவளுடைய அந்த பாதத் வழியாக ஒரு விஷயத்தை ஒரு பேட்டர்னை ட்ரா பண்ணுறான். அதை பார்க்குறதுக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. Don't eat that chocolate, Amanda. Remember your aunts, Amanda. Will you please look at me when I'm speaking to you, Amanda. பேரண்ட்ஸ்னால அமாண்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சாக்லேட்டை சாப்பிட்றத கூட நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த சாக்லேட் முன்னாடி அவங்க சாப்பிட்டங்காட்டி அவங்களுக்கு ஒரு அரிப்பு மாதிரி வந்திருக்கு. அதனால சாக்லேட் சாப்பிட்றதே நிறுத்திருக்காங்க. ஈவன் அவங்க அவங்க திங்க் பண்ணுறத கூட அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்களே கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு தடவை அவங்க பேரண்ட்ஸ் அமாண்டாவை ஸ்கோல் பண்ணும் போது, அதாவது திட்டும் போதெல்லாம்
பேரண்ட்ஸை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை நம்ம சொல்லும் போது நீ வந்து என்னோட முகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டென்ஷன் இந்த இடத்துல வந்து நீ கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. I am Rapunzel. I have not a care. Life in a tower in tranquil and rare. I will certainly never let down my bright hair. அமாண்டா இப்போ வரைக்குமே அவளுடைய ஓன் ட்ரீமில் வந்து இருக்கா. அவள் வந்து இப்போ வந்து பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறா. என்னென்னா, அமாண்டா தான் ஒரு ரெப்பன்சில் மாதிரியும் தனக்கு வந்து ஒரு கோல்டன் ஹேர் இருக்கிற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியுமே வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறா. ஸோ யாருமே எந்த ஒரு கேருமே பண்ண மாட்டாங்க. அமாண்டா என்ன இமேஜின் பண்ணி பார்க்கலாம்னா, ரெப்பன்சலோட அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அமைதியானதாக இருக்கும். அந்த டவரில் உட்காந்துட்டு ரொம்ப வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு லைஃபாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அமாண்டாவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய அந்த ஹேரை கூட வந்து கீழே விடுறதுக்கு அவருக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். தன்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து மற்றவங்க வந்து தீர்மானிக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் இருக்கணும் அப்படின்னு வந்து அமாண்டா வந்து நினைக்கிறான். அவளுக்கு பொறுத்த வரைக்கும் அவளோட அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கணும், யாருமே எந்த ஒரு கட்டாயம் படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது. Stop that sulking at once, Amanda. You are always so moody, Amanda. Anyone could think that I nagged at you, Amanda. இப்போ வரைக்குமே அமாண்டாவோட அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனாலேயே அமாண்டாவுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவளுடைய அந்த கனவு அப்படிங்கிறது வந்து மொத்தமாக வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்த வந்து இது அது பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் அமாண்டா வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான்னா, அவன் ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுடைய அந்த பிஹேவியரையே அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவும் அவங்க ஒரு கோவத்தை காமிக்கிறதுக்கு ஒரு வழியாக மாறிடுது. அமாண்டாவோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயந்தான் முதல்ல இருந்து வந்து உறுத்திட்டே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமாண்டாவோட இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ரொம்பவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஆர்வம் காமிக்காமல் ரொம்பவும் வந்து பின்தங்கே இருந்தா அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து அவளை வந்து எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இதை அதை பண்ணுன்னு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதோட போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.